வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியான மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்றுடன் 11வது ஆண்டை நிறைவு செய்கிறது. 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி விஜயதசமி அன்று இந்நிகழ்ச்சியின் முதல் அத்தியாயம் ஒலிபரப்பானது. இதுவரை 126 முறை பிரதமர் இந்நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களுடன் உரையாற்றியுள்ளார். இந்நிகழ்ச்சி மக்கள் இயக்கமாக மாறியதோடு மட்டுமல்லாமல் ஒரு தலைவரின் குரல் நாட்டின் ஒவ்வொரு பகுதியையும் எவ்வாறு சென்றடைய முடியும் என்பதை நிரூபித்துள்ளது. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய 8% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற கௌடில்யா பொருளாதார மாநாட்டின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பொருளாதார ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் இந்திய பொருளாதாரம் சீரான வளர்ச்சி அடைந்து வருவதாக தெரிவித்தார். சமூக பாதுகாப்பில் சிறந்த சாதனையாளர்களுக்கான மதிப்புமிக்க சர்வதேச சமூக பாதுகாப்பு சங்கத்தின் 2025ஆம் ஆண்டிற்கான விருது இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் உலக சமூக பாதுகாப்பு மன்றத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இந்த விருதினை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமூக நலனை உறுதி செய்வதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முயற்சிகளுக்கு இந்த விருது ஒரு சான்றாகும் என்று கூறினார். 2025-26 காரிஃப் பருத்தி பருவத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் குறித்த விரிவான மதிப்பாய்வு மத்திய ஜவுளித்துறை செயலர் திருமதி நீலம் ஷமி ராவ் தலைமையில் நேற்று நடைபெற்றது. 11 மாநிலங்களில் 550 பருத்தி கொள்முதல் மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வாட்ஸ்அப் உதவி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் உள்ள தேவாலயம் ஒன்றில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அஹிம்சை தினத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவம் வருத்தமளிப்பதாகவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.